வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. ஒரு சிறு குழப்பமான தேவதை இடிந்த உடையில் பணியாளர்களிடையே விழுந்து கிடக்கிறது. அனைவரும் அதை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள், ஆனால் ஒரு சிறப்பான பறவன் அதை மூலையில் நிறுத்துகிறது. அது தன் உடையை மாற்றி அழகான நீல நிற பறவையாக வளர்க்கிறது. மூலையில் இருப்பதன் மூலம் அது மற்றும் பறவன்கள் ஒன்றாக பாடம் நிறுத்துகின்றனர். அடுத்த தாமதத்தில் அனைவரும் அழகின் மூலம் படிக்கப்பட்ட இந்த குழப்பமான குணம் உணர்கிறார்கள். நீதி, உள்ளத்தில் இருந்து அழகு வெளிப்படும். காத்திருப்பு ஒரு விசேஷமான தன்னிறைவை காண்பிக்கும். Moral, true beauty comes from within, and patience can reveal a unique and wonderful character. 3 சிறு பன்றிகள் வயலில் வாழ்ந்தன. அவை வீடு கட்ட முடிவு செய்தன. முதல் பன்றி விவாக வைக்கோலால் வீடு கட்டியது. இரண்டாம் பன்றி மரக்கச்சுகளால் வீடு கட்டியது. அது சிறிது கடினமாக இருந்தது. மூன்றாம் பன்றி கல்லால் வீடு கட்டியது. மிகவும் கடினமாக இருந்தது, ஆனால் வலிமையானது. காற்று வீசியபோது கல் வீடு மட்டுமே நின்றது. 3 பன்றிகளும் அதில் பாதுகாப்பாக இருந்தன. நீதி, கடின உழைப்பு கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நம்மை பாதுகாக்கும் மற்றும் அனைவருக்கும் உதவும். Moral, hard work may be difficult, but it keeps us safe and helps everyone. ஒரு சிறுவன் மலையில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு விளையாட சலித்தது, அதனால் ஓ நாய், ஓ நாய் என்று கூச்சலிட்டான். கிராமத்தார் ஓடிவந்தார்கள், ஆனால் ஓநாய் இல்லை என்று கண்டனர். அடுத்த நாளும் அவன் மீண்டும் பொய் சொன்னான். மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைந்தனர். பின்னர் உண்மையாகவே ஓநாய் வந்தது, ஆனால் யாரும் வரவில்லை. ஆடுகள் போய்விட்டன. அவன் கற்றுக்கொண்டான், பொய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். நீதி, எப்போதும் உண்மை பேசுங்கள். பொய் சொன்னால் உண்மையில் உதவி தேவைப்பட்டாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். Moral, always tell the truth. If you lie, people will stop believing you, even when you really need help. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும் 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும் முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன. சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்? It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று. பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. இந்த குரலை நிரூபிக்கவும். மூ. என்ன விலங்கு இதை கூறுகிறது? Guess the sound, moo. What animal makes this noise? A cow. ராட்டி. 4 படைகளில் நடக்கும் ஒரு விலங்கம் இது செய்கிறது. வூப் வூப் என்றும் கூறுகிறதா? What animal walks on 4 legs and says woof woof? A dog. ஒரு குட்டி. உங்கள் கைகளை அடித்து விலக்கவும். இந்த குரலை என்ன போன்று செய்கிறது? Flap your wings.
What bird makes this sound? A chicken. ஒரு கோழி. நிலை மார்படமாக தாக்கவும் மேய்ச்சி. இதனை என்ன விலங்கு செய்கிறது? Pounds and meow. What animal does this? A cat. ஒரு கட்டி. உங்கள் கைகளை குவித்து பாடுகள் செய்யவும். இந்த குரலை என்ன விலங்கு செய்கிறது? Clap your hands. What animal makes this sound? A monkey. ஒரு மானிக்கப்பான். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.